ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி சேனக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எப்போயும் சேனக்கிழங்குல வறுவல், குருமா இந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம். ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க அதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சேனக்கிழங்கு வந்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்துருக்கோம். ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுட்டு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேனக்கிழங்கு அதில் சேர்த்துட்றேங்க. மஞ்சள்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா இப்போ வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க. இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். புளி வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து நல்லா ஒரு டைம் கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. புளி ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்படி லைட்டாக வந்து அமுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பெரிய வெங்காயம் வந்து நான் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஒரு பெரிய சைஸாக உள்ளதை எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து 3-4 மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு நம்ம இந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து சின்ன சின்னதாக நம்ம தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல சேனக்கிழங்கு, அதை வந்து இப்போ நம்ம மசித்து எடுத்துக்கலாம். நல்லா கட்டியில் இல்லாமல் நல்லா மசிச்சு விட்ருங்க. இப்போ புளி வந்து நம்ம வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ நம்ம இதோட சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் வந்து நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் கிழங்கோட. இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி நம்ம உப்பும் நம்ம சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததையும் நம்ம வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை நம்ம இதெல்லாம் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்ததையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை நம்ம சேர்த்திக்கலாங்க. இந்த டிஷ்ஷுக்கு நமக்கு தக்காளிலாம் தேவையில்லைங்க. பெரிய வெங்காயம், நமக்கு இஞ்சி, பச்சை மிளகாய் நமக்கு அதுவே போதும். நல்லா வதக்கி விடுங்க. நம்ம நல்லா வதங்கினதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சேனக்கிழங்கு புளி கரைசல், அதை வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நமக்கு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாங்க. நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நமக்கு நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். எப்போயுமே நமக்கு சேனக்கிழங்குலாம் ஒரே மாதிரி பொரியல், குருமா செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சாதத்து கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதம், தோசை கூட சாப்பிட்லாம். இதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியல், மோர் மிளகாய், அப்பளம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் போடுற ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.